Hi, hello, vanakkam and welcome to Agnes Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. சமோசா வந்து ரொம்ப சூப்பரா எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெங்காய சமோசா. முதல்ல நம்ம ஒரு 1/2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கணும். அதே கப்புக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து இத நல்லா mix பண்ணிக்கணும். mix பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணீர் விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு வந்து நல்லா டைட்டாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு கடாயில் வந்து தேவையான எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு வந்து அந்த கொஞ்சம் ஈரப்பதம் போகணும், அதுக்காக நம்ம வந்து வதக்கிக்கிறோம். தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். கொஞ்சம் கூட இது வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, வெங்காயம் வெந்துடக்கூடாது. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு போல் நம்ம வந்து அவல் சேர்த்துக்கலாம். இந்த அவல் சேர்க்கும் போது எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் எல்லாத்தையுமே வந்து அவல் எடுத்துடும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கலாம். ஒரு பக்கம் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம உருண்டையை வந்து ரெடி பண்ணிடலாம். மாவு வந்து 4 உருண்டையாக எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நார்மல் சப்பாத்தி போடுற மாதிரி நல்லா பெருசாக ரவுண்டாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிங்கிள் லேயர் தான் இது, அதனால் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், மெல்லிஸாக இருக்கணும், ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது. எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கணும். எல்லா மாவையும் சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கப்புறமா தவாவில் போட்டு ஜஸ்ட் 2 பக்கமும் வந்து லைட்டாக சூடானா போதும், எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும், முக்கோணமாக கட் பண்ணிக்கணும். இதை வந்து செவ்வகமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி மடித்து நம்ம வந்து சமோசா போடும்போது அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வந்து கிறிஸ்பியாக இருக்காது. இது வந்து சிங்கிள் லேயர் தான் வரும், ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து முக்கோணமாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து 1 கப் மாவில் எனக்கு 20 பீஸ் வந்து கிடச்சிது. வெங்காயமும் இது கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு மைதா மாவில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அது ஒட்டுறதுக்காக. இப்போ அந்த பேஸ்ட்டை வச்சு கார்னரில் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நார்மலாக இதை நம்ம கோன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். கீழே வந்து ஓட்ட தெரியக்கூடாது, ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கணும். இப்போ நம்ம இதில் அந்த வெங்காயத்தை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா வர்ற அந்த இடத்துல வந்து நம்ம திருப்பியும் அந்த மைதா பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம வந்து ஒட்டிடணும். எங்கேயுமே வந்து கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே எண்ணெய் போயிட்டு எண்ணெய் ஃபுல்லாக வந்து நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கேப் இல்லாமல் அந்த பேஸ்ட் வச்சுட்டு நல்லா வந்து இதை ஒட்டி விட்டுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சமோசா எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா எண்ணெய் போட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். ரொம்ப சூடாகக்கூடாது, கொஞ்சம் ஏன்னா உள்ளே இருக்க வந்து ஆனியன் வந்து வேகாது. ஸோ நார்மலாக சூடாக இருக்கும்போதே நம்ம இதை போட்டுக்கணும். நம்ம வந்து சமோசா வந்து 2 தடவை ஃப்ரை பண்ண போகிறோம், டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நார்மலாக வந்து லைட்டாக மேல்டாக்கில் வெந்திருந்தால் போதும். நம்ம வந்து சமோசாவை எடுத்துடலாம். ஏன்னா நம்ம டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்புறம் இன்னொரு தடவை நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ வந்து கரெக்டாக நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் எல்லாத்தையும் இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணணும். இது வந்து ஃபுல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப டார்க் ஆகிடும். வேறு எந்த வேலையும் பார்க்காதீங்க, போட்டுட்டு அதை ஃபுல்லாமே அதை உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள், நல்லா டார்க் ஆகிடுச்சு. கரெக்டாக சமோசா வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.